டிவில எல்லாருக்கும் பிடிச்ச மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கர் தான் விஜய் பிரியங்க். இவங்களுடைய திருமண வாழ்க்கையில உண்மையிலே நிறைய பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றது அவங்களாலே சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பற்றின வெளியே இருந்தது. அது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸாக போயிட்டு இருந்த நிலைமையில் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பிரியங்காவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பிரியங்காவும் அவங்க அம்மாவும் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே மனசு விட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் பிரியங்காவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நான் என் வாழ்க்கையில் ரொம்பவே தப்பான முடிவு எடுத்துட்டேன். என்னோட ஹஸ்பண்டால் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. உண்மையாலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவது எங்கள் அம்மாவை நான் சந்தோஷப்படுத்துற மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக விஜய் அர்ச்சனாக்கு அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் என்னோட வாழ்க்கையில் தவறான முடிவு எடுத்துட்டேன். அதனால தான் இந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சேன், ஃபிட் ஆகிட்டு வரேன். நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கிட்டு வரேன். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஜிம் கோச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறாரு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா எனக்கு வயசு ஆகிக்கிட்டே போகுது. என்னை யாருன்னா ரொம்பவே நல்லா லவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு விட்டு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் இப்போ இருக்கிறது என்னுடைய தம்பியோட குழந்தை தான். அந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு. நான் அந்த குழந்தை கூட இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது மூலியமா அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்ல, டைவர்ஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க செகண்ட் மேரேஜுக்கான ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியுமே ஒரு சமீபத்தில் ஒரு லைவ் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் செகண்ட் மேரேஜுக்கு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. உண்மையாலே என்னதான் பணம், புகழ், பேர் எதாமே இருந்தாலுமே வாழ்க்கையில் எதனா பிரச்சனை நடந்ததுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய மனசாக கஷ்டப்படுத்துது. இந்த நிலையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே தேவையில்லை. அது மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எடுத்துக்காட்டு வந்து அப்படின்னா விஜய் பிரியங்கா. அவங்களுக்கு பணமும் இருக்குது, புகழும் இருக்குது. உண்மையிலே விஜய் டிவியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கராகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்களுமே இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவே இல்லை அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது அவங்களே நிறைய இன்டர்வியூலையும் நிறைய வீடியோஸ்லையும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்ம தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றது இந்த விஷயத்தில் புரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த அளவுக்கு பேர் புகழ் இருந்தாலுமே அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறது முக்கியமான காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துகிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.